ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மிருக புத்தி. தன்னுடைய ஜீவசக்தி வெளியில் வியாபித்து ஜொலித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜுவாலையில் தன்னிலிருந்து பிரதிபிம்பித்து கண்டபோது இவ்விதத்தில் ஒரு பொருள் இருக்கின்றதாக தோற்றம் உண்டாகிறது. இதுதான் மிருக புத்தி. இப்படியுள்ள தோற்றமுள்ளவர்கள் மிருகங்களாகும். இந்த தோற்றம் எங்கிருந்து உண்டானதென்றும் இவ்விதம் உண்டானது தன்னுடைய சக்தியில் இருந்துதான் என்றும் அந்த சக்தி வெளியில் வியாபித்த போது பிரதிபிம்பித்ததாகும் என்றும் தெரிய வந்தது. அதனால் அந்த சக்தி வெளியில் வியாபிக்காமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய தன்னில் சேர்ந்து தன்னில் தானே லயித்து தோற்றம் நசிக்கும் போது மட்டுமே மனிதராக கூடும். எப்பொழுது சப்தம் தன்னில் அடங்குகிறதோ அப்பொழுது மனிதராகிறோம். அப்பொழுது நம்முடைய மனம் தன்னில் லயிக்கிறது. மனம் தன்னில் லயித்த போது தானாகி தன்மயமாகி தீருகிறது. அப்பொழுது மோட்சமாகிறது. இதனால்தான் மனிதருக்கே மோட்சம் கிடைக்கிறது என்று சொல்ல காரணம். இதல்லாமல் சப்த ரூபமாய் ராகத்வேஷ மதமாச்சரியாதிகளான தொழில்களோடு கூடி மிருகங்களாகிய நாம் மனிதர் என்று அபிமானிக்கிறதல்லாமல் உண்மையில் மனிதர்கள் அல்லர். மனிதராக வேண்டுமென்றால் ராகத்வேஷம் முதலான தொழில்களை விட்டு முன் சொன்ன நிலைமையில் சேர வேண்டும். அதற்கு முன் ஒரு காலும் மனிதர் அல்லர், மிருகங்களேயாகும். ஆத்ம வணக்கம்.